ஆனால் அண்ணாச்சி அவர்கள் கூட ஒரு தகவல் சொல்லியிருந்தோம். அண்ணாச்சி கூட வச்சாங்க. அந்த ஆர்ப்பாட்டத்தோட விளைவுகளுக்காக பார்த்தீங்கன்னா நகராட்சியில் வந்து போய் ஒவ்வொரு வார்டாக வாய்க்கால் வசதிக்காக அல்லது வந்து பாத்ரூம் வசதிக்காக இந்த மாதிரி எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்து காட்டினோம். அவர் பார்த்துட்டு என்னென்ன ஃபோட்டோ எடுத்து வந்து மனம் விட்டு வருவாரு. இந்த ஊர் தானா அப்படின்னு கேட்குற மாதிரி, எந்த ஊரில் நீ உட்காந்துருக்கேன், உனக்கு மட்டும் ஏசி கூட வந்து எங்களுக்கு வந்து கொசுக்கடிக்க சாவா அப்படிங்கிற மாதிரி கூட நாங்கள் அவங்க வந்து முன்வச்சோம். அந்த அழுத்தத்தை எங்கள் மாவட்ட செயலர் வந்து முன்மொழிக்கிறது இது மேலே வலுப்படுத்தணும் அந்த ஆர்ப்பாட்டத்தை அப்படின்னு கூட சொல்லி பேசிக்கிட்டு இருந்தோம். அந்த வகையில் கூட்டம் வந்து அமர்ந்து ஒரு வகையில் வந்து ஒரு ஆறுதலாகவும் உங்களோட சேர்ந்து பணி செய்யறது எங்களுக்கு ஒரு அரவணைப்பாக இருக்குன்றதான் மேலும் கருத்து மாவட்ட இந்த மாதிரி பொதுவாக சொல்லுவாங்க. இன்னைக்கு முன்னாடி தூய்மை பணியாளர் வந்து ஒரு சமூகத்தை சார்ந்தவங்க இருந்தாங்க. அப்போ இருக்கும்போது அவனை வேலை ஏறிடலாம். இன்னைக்கு அந்த தூய்மை பணியாளர் பணியை வந்து எல்லா சமூகத்தை சார்ந்தவங்களும் வேலைக்கு வந்துடுறாங்க. அமைச்சரவை குறித்து சேர்மன் வந்து ஒரு ஆளுக்கு 5 லட்சம் 10 லட்சம் வாங்கி அவங்க கூட குறிப்பாக போனோம்னா அரசாங்க சம்பளம் வாங்கினா வேலை செய்யணும். ஒரு 100 ரூபாய்க்கு சம்பளம் வாங்கிட்டு அவங்க வேலை செய்ய மாட்டாங்க. அப்போ இங்கே நகராட்சியில் பதிவில் இருக்கிறவங்க ரொம்ப பேர் இன்னைக்கு வேலையே செய்யலை. இல்லை அதனால ஊழல் பண்ணும்போது இவனையாவது தட்டி கேட்க முடியாத சூழலாம் இங்கே நகராட்சியில் ரொம்ப வேதனையாக இருக்குது. இப்போ நாங்களாம் வந்து இந்த வாரம் வந்து நாரி துப்பும் போராட்டம்னு டிக்ளேர் பண்ணோம். நாரி துப்பும் போது நாங்கள் வந்து வீச்சு எடுத்துட்டு நாரி போயிருக்கேன் எங்கடா துப்புன்னு பார்த்தா நகராட்சியில் தான் துப்புன்னு நாங்கள் டிக்ளேர் பண்ணிட்டோம். இப்போ இந்த விஷயம் வந்து நீங்கள் எடுத்துக்கிற விஷயம் கூட்டாக செய்வோம். நகராட்சியில் வார்டுலையும் மக்களை கூட்டாக செய்வோம். நானும் வந்து எங்கள் கட்சி சார்பாக